ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கான மினி விளாக் வீடியோ வந்துட்டு ஆடி 1ங்க. அது வெள்ளிக்கிழமை வந்திருக்கு ஆடி 1. இந்த ஆடி 1 அது வெள்ளிக்கிழமை. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அம்மன் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் அம்மன் கொலு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே இன்றைக்கி வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி நீ நினச்சது எல்லாமே நடக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கான டே எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணேங்க நாள். ஸோ 4 மணிக்கு அலாரம் வச்சேன். ஆனால் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 4:15 ஆயிருச்சு. சரி சொல்லிட்டு படியெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கழுவி விட்டுறலாம். ஏன்னா நேற்றே வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சுங்க. சரி இன்றைக்கி வந்து ஸ்டெப்ஸை கழுவி விட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் கழுவி விட்டேங்க. கழுவி விட்டுட்டு உள்ளே போகிறேன். பின்னாடி என்னோடய பையன் வந்து எந்திரிச்சு நிற்கிறான். ஏன்னா அவன் என் கூட தான் படுப்பான். நான் எந்திரிச்சோடனே அவனும் எந்திரிச்சு வந்துடுவான். நான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் கழுவி விட்டுட்டு கீழே ஸ்டெப்ஸை கூட்டிகிட்டு கழுவி விட்டுட்டு வரேன். அப்போயே மணி வந்துட்டு 4:45 ஆயிடுச்சு. அப்போயே அவன் எந்திரிச்சிட்டான். ஸோ அவனுக்கு வந்துட்டு பால் ஆற்றி கொடுத்துட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு உள்ளே பாத்திரத்தை விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு வரவுமே மணி வந்துட்டு 5:45 ஆயிடுச்சுங்க. சரி அப்புறம் வந்து நானும் குளிச்சுட்டு வந்துட்டு சிலையெல்லாம் கட்டிட்டு நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தாங்க வச்சிட்ருந்தேன். நீங்கள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி ஒரு ஆடி வெள்ளி இந்த மாதிரி முக்கியமான நாள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நிலவாசலில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க. அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நான் வந்து நிறைய பிளான் யோசிச்சு வச்சுட்ருந்தேன். வெள்ளனா எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் அப்படிலாம் நினச்சிட்ருந்தேன். ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க, குட்டி பையன் இருக்கான். ஸோ நம்ம நினச்சதா அந்த டயத்துக்கெலாம் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் 6 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நிலவாசலுக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு குட்டியாக கோலம் தாங்க போட்டேன். இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு சின்ன பால்கனி மாதிரி குட்டியாக தான் இருக்கும் அந்த ஸ்பேஸு. அங்கிட்டு வந்து கோலம் போடுறதே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். எனக்கு கோலமும் அவ்வளோவா வராதுங்க. என்னோடய கோலத்தை பார்த்துட்டு யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. அதாவது நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும், மகாலட்சுமிக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டு தான் தாமரை ஸ்டாரெல்லாம் போட்டேங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் குட்டியாக கோலம் போட்டுட்டு அப்புறம் எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சுங்க. சரி கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு நான் இப்போ வந்துட்டு மாடியில் தான் கோலம் போட்டேன். சரி கீழே வந்து கோலம் போட்டுடலாம். அதாவது கீழே குடியிருக்க அக்கா வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் கீழேயும் ஸ்டெப்ஸ்லலாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு கீழேயும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டியாக கோலம் போட்டுட்டு வந்துட்டேங்க. அந்த கோலம் போட்ட வீடியோலாம் வந்துட்டு எனக்கு என் பையன் தான் எடுத்து கொடுத்தான். ஸ்டாண்டில் வைக்க விடலை. எப்பயுமே நான் கோலம் போடுறது இதெல்லாம் வந்து அவன் தான் எடுத்து கொடுப்பான். அந்த மாதிரி அவன் தான் அந்த வீடியோ எடுத்து கொடுத்தான். கொஞ்சம் ஷேக்காகி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் கோலம் போட்டுட்டு வந்துட்டு சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு டீ வைக்கிறப்பே வந்துட்டு பக்கத்தில் வந்து சாப்பாடும் வடிச்சிட்டேங்க. சாதம்லாம் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாகவே வெள்ளிக்கிழமைனா நம்ம வீட்டில் சாம்பார் தான். அதுவும் இன்றைக்கி வந்துட்டு ஆடி வெள்ளி வேறையா, கன்ஃபார்மாக சாம்பார் தாங்க. சாம்பாருக்கு வந்துட்டு பருப்பை வந்து விசில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம் பருப்போ பாசிப்பருப்போ ரெண்டும் ஒரு கப் எடுத்துட்டு கழுவி குக்கரில் வச்சுட்டேங்க. பருப்புக்கு தேவையான தக்காளி தான் கட் பண்ணி போட்டு பருப்பை வந்து விசில் வர்றதுக்காண்டி பக்கத்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து சாம்பாருக்கு காய் தான் கட் பண்ணிகிட்ருக்கேங்க. அதாவது இன்றைக்கி மெனு என்ன அப்படின்னா, சாப்பாடு, சாம்பார், அவரைக்காய் பொரியல், அப்பளம். சாம்பாருக்கும் பொரியலுக்கும் தேவையான காய் தாங்க நின்றுட்டே கட் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா உட்காந்து கட் பண்ணால் டைம் ஆயிரும். ஏன்னா பையனை வேறு கரெக்டாக 8:30க்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால தான் சரி நின்றுட்டே ஒரு பக்கம் பருப்பும் விசில் வந்துருச்சு. சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சரி சைட் பையில் வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு அப்படின்னா ஒரு வடச்சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஏற்கனவே வந்துட்டு சின்ன வெங்காயமும் பூண்டு பெருங்காயம்லாம் வந்து நான் பருப்புலேயே வேக போட்டேங்க, தக்காளி எல்லாமேவும். அதனால் வந்துட்டு 2 பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் அவ்வளோதாங்க போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் இந்த பருப்பு அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னா அப்படியே அந்த வெந்த பருப்பில் தூக்கி போட்டோன்னா சாம்பார் ரெடிங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் அவ்வளோதாங்க. இது எல்லாமே போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகிற வரையும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பு வெந்துச்சுன்னா இதை சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான், சாம்பார் ரெடிங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணீங்க அப்படின்றத வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சமையல் கூட பண்ணிடலாம் போலங்க. ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு எனக்குலாம் நைட்டு தூங்குறப்ப வேறு எதுவுமே ஞாபகம் வராது. ஃபஸ்ட்டு படுத்தோன்னே எனக்கு நாளைக்கு என்ன சமைக்கலாம், நம்ம வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தான் யோசிக்க தோணும். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லாத்துக்குமே அப்படி தான் தோணுதான்னு தெரில.
சைடு பைலேருந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து அவரைக்காய் பொரியலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அவரைக்காய் வந்துட்டு வேக வச்சுட்டேன். உப்பு போட்டு வேக வச்சுட்டு தான் தாளிப்பேன் நானு. ஸோ அவரைக்காவும் வெந்துருச்சு. அதையும் தாளிச்சுட்டு அப்பளமும் பொரிச்சுட்டேங்க. சமையல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ ரெடியான சமையல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காக்காக்கு எடுத்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு காக்காக்கு எடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட குடுத்து போய் மேல வச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். அவரும் போய் ஃபஸ்ட்டு காக்காக்கு வந்து சாப்பாட வச்சுட்டு வந்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து தான் லஞ்ச பேக் பண்ணேன். அவனையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நெனச்சோம். ஆனா டைம் ஆயிருச்சு. ஸோ அவன வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு நாங்க அப்படியே கோயிலுக்கு கெளம்பிட்டோங்க. அவனுக்கு வந்து லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணி கட்டி குடுத்துட்டு, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு தாங்க நானும் ஹஸ்பண்ட் போனோம். சரி போறதுக்கு முன்னாடி வீட்ல வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டு போயிரலாம். அப்படின்னு நேத்தே பூவெல்லாம் வாங்கி கட்டியே வச்சுட்டேங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம் தாங்க பூ விலைலாம் ரொம்ப அதிகமா சொல்றாங்க. ஆனா, இந்த தடவ ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம ரேட்ல தாங்க இருந்துச்சு. அதாவது 100 மல்லிப்பூ வந்துட்டு ரூ. 50. உங்க ஊர் சைட்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்க. செவ்வந்தி வந்துட்டு ரூ. 50, ரூ. 40. அதனால நான் வந்து பன்னீர் ரோஸே வாங்கிட்டேங்க. வாங்கி அதெல்லாம் படத்துக்குலாம் போட்டுட்டு, சரி நிம்மதியா வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிடலாம். என்னைக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு போங்க. அதுவும் இன்னைக்கு ஆடி 1. ஆடி 1 அன்னைக்கு வந்து நம்ம குலதெய்வம் வழிபாடு கண்டிப்பா பண்ணணுமாம். ஸோ உங்க குலதெய்வத்த மனசுல நெனச்சு, இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளா இருக்கணும். நம்ம நெனச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வேண்டிக்கோங்க. எங்க அப்பா ஒண்ணு சொல்லுவாருங்க. கடவுள்ட்ட வேண்டுறப்ப வந்துட்டு எனக்கு அத குடு, இத குடுன்னு கேட்கக்கூடாதாம். அதாவது கடவுளுக்கு தெரியுமா, நமக்கு எது எது குடுக்கணும்னு வந்து கடவுளுக்கு தெரியுமாம். ஏன்னா நமக்கு வந்து வேண்ட தெரியாதாம். அதாவது இதுக்கு பல கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதா அந்த கதைய சொல்றதுக்குலாம் இப்ப டைம் இல்லங்க. ஆனா வந்துட்டு கடவுள்ட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு நீண்ட ஆயுள் குடுங்க, நோயற்ற வாழ்வு குடுங்க, குறைவற்ற செல்வத்த குடுங்க. ஃபர்ஸ்ட்டு இத 3 தான் வேண்டணுமா எங்க அப்பா எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது. நீண்ட ஆயுள், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்த குடுங்க, மன நிம்மதிய குடுங்க. எங்க குடும்பம் இன்று போல் என்றும் செழித்து வாழணும் கடவுளே! நாங்க மனசார யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. நாங்க நல்லா இருக்கணும். எங்கள சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பிரபஞ்சம் நம்ம பண்ற ஒவ்வொன்னையும் பார்த்துட்டே இருக்கும். நம்ம மனசார கூட ஒருத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. சரி நம்ம மனசுக்குள்ள தானே நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இறைவன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எனி டைம் நம்மள பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஸோ யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா வந்து கடவுளுக்கு பயப்படுங்க. ஏன்னா நம்மள எனி டைம் ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நல்லது, கெட்டத. ஸோ கண்டிப்பா வந்து கடவுள்ட்ட மனசார வேண்டிக்கோங்க. நான் இப்பயும் சொல்றேன், எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எனக்கு இந்த முருகர் படமும், அப்புறம் இந்த யானை படமும், இந்த பெருமாள் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கெல்லாம் அந்த சாமிக்கெல்லாம் தீபாராதனை காமிச்சுட்டு, நானும் மனசார வேண்டிக்கிட்டு, இந்த நாள் நல்ல நாளா இருக்கணும், அப்படிலாம் மனசார வேண்டிக்கிட்டேங்க. நீங்களும் வேண்டிக்கோங்க. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பையன ஸ்கூல்ல விட்டுட்டு, நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கொஞ்சம் நடந்து போனாலே அம்மன் கோயில் இருக்குங்க. அங்க போயிட்டு, நானும் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேங்க. கோயிலுக்கு போனோனமே மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சுங்க. அதுவும் இன்னைக்கு காலையில வெள்ளன எந்திரிச்சு, எனக்கு வந்துட்டு சேலை கட்டலாம் வராதுங்க உண்மைய சொல்லணும்னா. ஆனா அந்த சேலையும் கட்டி எனக்கு ஏன்னா சேலை கட்டணும்னா, ஒரு மாரி நல்ல வைப்ரேஷனா இருக்கணும். எனி டைம் வந்து சுடிதார்ல தானே இருக்கோம். ஒரு நல்ல நாள் அப்டின்னா எனக்கு சேலை கட்டணும்னு இப்பதாங்க எனக்கு ஆசையாவே இருக்கு. ஸோ அதனால நானும் வந்துட்டு ஒரு மஞ்சள் கலர் சேலை கட்டிட்டு, அன்னைக்கு நாள் வந்துட்டு கோயிலுக்கு போய் விளக்கேத்தி மனசார சாமி கும்பிட்டு வந்தப்போ ரொம்ப திருப்தியா இருந்துச்சுங்க. அன்னைக்கு நாள் வந்துட்டு சத்தியமா சொல்றேன். ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. எனக்கு வீட்ல எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. மனசார போய் நானும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அ அம்மன மட்டும் தரிசிக்கல. அங்கிட்டு விநாயகர் இருந்தாரு, அப்புறம் முருகர் இருந்தாரு, சிவன் இருந்தாரு. நான் கும்பிட்ட சாமி எல்லாத்தையுமே உங்களுக்கும் காமிச்சேன். அப்புறம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேங்க. அங்கேயே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்போம் நானும் என் ஹஸ்பண்டும். அப்புறம் வந்துட்டு பக்கத்திலேயே வில்வ மரம் இருந்துச்சுங்க. நல்லா காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அங்கேயே உட்காந்துருந்தோம். மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தா எங்க வீட்டு சந்துல ஒரு கோயில் இருக்கு. அங்க வந்து கன்னிமார் கோயிலு. அங்க அந்த அம்மா வந்து கூழ் குடுத்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு வந்தோங்க. ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சுனாலே அம்மனுக்கு கூழ் தானங்க குடுப்பாங்க. எங்களுக்கும் அந்த கூழ் கிடைச்சுச்சு. யார் யாரெல்லாம் வந்து ஆடி மாசம் அன்னைக்கு வந்து கூழ் வாங்குனீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீடு சைடு இருந்த எல்லா கோயிலுமே கண்டிப்பா கூழும், அப்புறம் பொங்கலும் குடுத்தாங்கங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க அந்த கன்னிமார் அம்மனையும் நல்லா மனசார வேண்டிக்கிட்டோங்க. வேண்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. மனசுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.